ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மட்டன் பிரியாணி பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் புது அடுப்பு வாங்கி ஃபர்ஸ்ட் டைம் பற்ற வச்சுட்டாரு மாமா. ஏ ஆக்சுவலாக அந்த பிரியாணி பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து புது அடுப்பு வாங்கினோங்க. நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க மட்டன் பிரியாணி வந்து எப்படி செய்யணும். எப்போ தெரியும் மாமா கேட்டாங்க? தைப்பூசம் அப்போ செஞ்சோம்ல, அப்பேலேருந்து ஒரு பொண்ணு கேட்டே இருந்துச்சு. 2 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ எங்கள் வீட்டில் வந்து அடுப்பு இல்லை. அந்த அடுப்பு அதாவது மாமியார் வீட்டில் மட்டும் தான் இருக்குது. அங்கே போனால் மட்டன் பிரியாணி பண்ண மாட்டேன், சிக்கன் பிரியாணி மட்டும் தான் பண்ணுவோமா, அதனால. ஸோ இந்த வாட்டி வந்து அடுப்பு சட்டி அது என் வீட்டில் இருந்துச்சு. போன வருஷம் வாங்கின சட்டி. ஸோ அடுப்பு சட்டி வச்சு மாமா தான் எனக்கு வந்து பிரியாணி பண்ண போகிறாரு. இல்லை மாமா? அடுப்பில் வந்து சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. நெய் வந்து இப்போ வந்து ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து எவ்வளோ அளவு எவ்வளோ அப்படின்னா 1/4 லிட்டருக்கு கொஞ்சம் கம்மியாக 150 ml ஊற்றினேன். 100 ml நெய், கரெக்டாக 100 ml இருக்கு. சட்டி எண்ணெய் இது அடுப்பு வந்து ரொம்ப இதாக இருக்கணுமாம்மா, பெருசு இல்லை, சீக்கிரமாக அங்கே வச்சுக்கணும். அப்படியா? அதனால எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க. ரெடி பண்ணி வச்சுட்டு சமைக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், லவங்கம் அதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இதை அப்படியே எண்ணெயில் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே வந்து பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து வெங்காயம் வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வெங்காயத்தை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் சமைக்கிறேன் பத்தியா? வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கிற இடமே தெரியாத அளவுக்கு வதங்கணும். லைட்டா வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு சின்ன சீக்ரெட் இருக்கு, நான் என்னன்னு சொல்றேன். ஸோ வெங்காயம் வதங்குறதுக்கு நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உப்பு போட்டிருக்கேன். அது கூட வந்து பிரியாணி மசாலா, இது வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதெல்லாம் வந்து அரைச்சது பிரியாணி மசாலா. அந்த மசாலாவை இதுக்குள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கட்டும். ஸோ வெங்காயம் வதங்கும் போதே கொஞ்சமாக பிரியாணி மசாலா போட்டு வதக்கணும் அப்படின்னா நல்லா ப்ரௌனிஷாக இருக்கும். கூடவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி அதையும் இது கூட ஆட் பண்ணிட்டோம். சாரி, அது பேர் என்ன? புதினா கொத்தமல்லி. இது ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா வந்து சுருங்கி வந்துடும். அதனால கேமராமேன் யாரு? விசி பாபு பாண்டியன். வீடியோகிராஃபர் தான் விசி, போட்டோகிராஃபர்னா பிசி. நல்லா பாருங்க, புதினா கொத்தமல்லி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இந்த எண்ணெயிலே. எண்ணெய் வந்து கொஞ்சம் தான் ஊற்றிருக்கேன். ஏன் அப்படின்னா நம்ம மட்டன் தானே, அதில் கொழுப்புல எண்ணெய் இருக்கும்ல, அதனால வந்து கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வதங்கட்டும். நல்லா பார்த்தீங்க அப்படின்னா வெங்காயம் வந்து நல்லா வந்து வதங்கிடுச்சு கோல்டன் ப்ரௌனில். இந்த ஸ்டேஜ் இருக்கும்போது நம்ம வந்து தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது இப்போயே போட்டோம் அப்படின்னா அடி பிடிச்சிடும். அதனால தக்காளி ஆட் பண்ணி கொஞ்சம் உப்பு போட்டுட்டு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணால் அடி பிடிக்காது. ஸோ இப்போ வந்து நல்லா வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். மட்டன்னால கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா வந்து கறி வேகணும். ஆல்ரெடி வேக வச்சுட்டேன் மட்டனு, இருந்தாலும். ஸோ இப்போ வந்து இங்கே எல்லா மசாலாவும் எடுத்து வச்சுருக்கேங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிளகாத்தூள், காஷ்மீர் சில்லி பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தூள், மஞ்சள் போட்டு அரைப்போமா நாங்கள் எப்போவும், விரலி மஞ்சள், அதெல்லாம் அந்த கலர் இருக்குது. இது வந்து கரம் மசாலா தூள், இது வந்து பிரியாணி மசாலா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3 சம அளவு எடுத்து வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த எண்ணெயிலே நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ வந்து நம்ம வந்து மசாலா எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் தயிர் 1 கப்பெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். தயிர் ஃப்ரெஷ்ஷாக கெட்டி தயிர், அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். கடை தயிர் தான், வீட்டு தயிர் தான் வந்து புளிச்சிருக்கும்ல, ஸோ புளிக்காத தயிராக இருக்கும். இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 கிலோ மட்டன் வந்து உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்ச அந்த கறியோட தண்ணி. இதில் நான் வந்து ஒரு பெருசில் கரெக்டாக இதில் 1 கிண்ண அளவு அரிசி, அப்புறம் கொஞ்சோண்டு அரிசி எடுத்துருக்கேன். அதனால 2 கிண்ண அளவு தண்ணி ஆட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு தண்ணி இந்த எலும்பு வேக வச்ச தண்ணி. ஸோ
ஸோ ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வேக வச்ச கறி இங்கே பாருங்கள், அப்படி பிச்சா வெந்திருக்கும். இந்த அளவுக்கு வேக வச்ச கறி வந்து ஒரு 5 விசில் விட்டு வேக வச்சோம். மஞ்சள் உப்பு தூள் போட்டு வேக வச்சேன்ல, அந்த தண்ணி முன்னாடி ஆட் பண்ணிட்டேன்னா இப்போ கறி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கறி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் பால் அதையும் 1 கப் அளவு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வந்து கொதிச்சு பச்சை வாசனை போடணும். லெமன் ஜூஸ், ஸோ அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வேகட்டும். அடுப்பு வந்து ஃபுல்லாக வச்சுக்கலாமா? இந்த ஸ்டேஜில் உப்பு, உரப்பு, புளிப்பு எல்லாம் ஒரு சின்ன கல் அப்படி தூக்கலாக இருக்க மாதிரி இருக்கும். அப்போ தான் வந்து அரிசி போடும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 மணி நேரம் ஊற வச்ச அரிசியை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா வந்து கிண்டியாச்சு. இந்த ஸ்டேஜ் இருக்கும்போது தம் போட்டுடலாம். ஆமாம், அந்த ஸ்டேஜ் வந்து காட்டுமாம்மா எப்படி இருக்கணும். இந்த ஸ்டேஜ் இந்த பாரு மாமா, இந்த ஸ்டேஜ் சோறு கொல கொலன்னு இருக்க ஸ்டேஜ் இப்படி இருக்கணும். தண்ணியே இருக்கக்கூடாது, இப்படி இருக்கணும். இப்போ சமப்படுத்திக்கலாம் அதை. ஸோ இப்போ வந்து வெயிட் வச்சுக்கலாம். ஆவி போகாமல் இப்படி வெயிட் வச்சு வச்சுக்கோமா, ஒரு சொட்டு கூட ஆவி போகவே போகாது. இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா 4:20 கரெக்டாக. 4:40க்கு நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வி ஆர் ஈகர்லி வெயிட்டிங். ஏன்னா அப்படின்னா ரொம்ப நாள் கழிச்சு இந்த புது வீட்டில் போய் நம்ம மட்டன் பண்ணி பண்ணுறோம் இல்லைம்மா. ரொம்ப நாள் கழிச்சு மட்டன் பண்ணி வந்து பண்ணுறோம். எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் டேஸ்ட்டெல்லாம். ஆல்ரெடி வந்து அந்த பேர் என்ன, அது பேர் தால்ச்சா ஆனியன் ரைத்தா எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. முட்டை மட்டும் வாங்கல. ஏமா முட்டை வாங்கல? மறந்துட்டியா? வாங்கிட்டுமா அப்படியே போதும்ல. இதுக்கு மேல சாப்பிடணும்னா மணி ஆல்ரெடி 4:20. இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணேன். மாமா ஹெல்ப் பண்ணாரு. அது விஷயம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு டக்கு டக்குன்னு போட்டுக்கிட்டே ஈஸியாக இருந்துச்சு. ஸோ நல்லா தம் எல்லாம் வந்து இதானதுக்கப்புறம் இப்படி தாங்க இருக்கும் பிரியாணி. தம் போட்டாச்சு, இந்த மாதிரி இருக்கணும். எடுத்தா அப்படி இப்படி 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 உதிர்த்தா உதிரணும். இப்படி இப்படி இருக்கா, அப்படி உதிர்த்தா இப்படி இப்படி உதிரணும். ஸோ கரெக்டாக மாமா பிளேட்டில் போடலாமா? உங்களுக்கு தெரியுதா? இப்படி இருக்கணும் கன்சிஸ்டன்சி. சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.